ஈழத்தின் உணர்வு குரல் மாமனிதர் பாசறைப்பாளர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு வீர வணக்கம். ஈழத்தமிழ் மக்களின் வலிமையையும் தாயக கனவையும் விடுதலை வேட்கையையும் தனது தேனினும் இனிய குரலால் உலகெங்கும் ஒலிக்க செய்த பெருமைக்குரிய பாடகர் பாசறைப்பாளர் தேனிசை செல்லப்பா அவர்களின் மறைவு செய்தி உலக தமிழர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியையும் பெருந்துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆயுதங்கள் பேசாத மொழியை அவரது பாடல்கள் பேசின. ஒரு முழு இனத்தின் உணர்வுகளையும் தனது குரல் வளையில் சுமந்த உன்னத கலைஞர் அவர். நெஞ்சை உலக்கிய அவரது காணுங்கள், அழகான அந்த பனைமரம் என்று அவர் பாடிய போதும் ஈழத்தின் இயற்கை எழிலும் இழந்துவிட்ட தாயகத்தின் நினைவுகளும் ஒவ்வொரு தமிழரின் கண்ணிலும் நீரை வரவழைத்தது. தாய்மண்ணை விட்டு பிரிந்தவர்களின் தேடலுக்கும் அந்த பனை உலைகளில் சலசலப்பிற்கும் அவரது குரல் உயிர் கொடுத்தது. நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் போன்ற அவரது எழுச்சி பாடல்கள் இரண்டு காலங்களில் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையையும் வீரத்தையும் ஊட்டியவை. களத்தில் நின்றவர்களுக்கும் புலம்பெயர்ந்து தேசங்கள் கடந்து வாழ்ந்தவருக்கும் தாய்மண்ணின் நினைவை ஒரு சேர கடத்தியது அவரது தேனிசை மட்டுமே. அவரது குரல் காற்றோடு கலந்தாலும் அவர் பாடிய ஒவ்வொரு வரியும் ஈழத்தமிழர் வரலாற்றில் கல்வெட்டாய் நிலைத்திருக்கும். தாயகத்து மண்ணில் அந்த பனைமரங்கள் உள்ளங்கைகளால் மாறி அசைந்தாடும் வரை அவரது பாடல்கள் காற்றில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த ஈடு செய்ய முடியாத பேரிழப்பால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த இரங்கலை சுவிஸ் நியூஸ் 7 தெரிவித்துக் கொள்கின்றது.